நம்மளுடைய மூலவர் வள்ளி தெய்வானை உடனுறை வேடப்பர் முருகப்பெருமார் கோவில் தான். இந்த கோயிலோட தலவிருச்சகம் உகாமரம், தீர்த்தம் மணிமுத்தாறு, ஊர் வந்து விருத்தாச்சலம், மாவட்டம் கடலூர், மாநிலம் தமிழ்நாடு. இங்கே ஃபேமஸாக இருக்கிற திருவிழா வந்து சித்திரா பௌர்ணமி. இங்கே திறக்கும் நேரம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரை, அதே போல் மாலை 3 மணிலேருந்து இரவு 6 மணி வரை. இந்த கோயில் வந்து பெண்ணடம் ரோட் வழியில் இருக்குது. இங்கே முக்கியமாக எதுக்கு மக்கள் வருகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களவு போன பொருட்களை மீட்க தருவது, பிராது போடுறதும், நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார நெருக்கடி, குடும்ப பிரச்சனைகள், போதை மருந்து விலக்குகள், மது அருந்துறது, இதை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்காக கயிறு கட்டுறது, இங்கே வந்து விசேஷ நாட்களில் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமஸாகவே இந்த கோயிலை பற்றி முழு வரலாறையும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மஹேஷ் லைஃப் ஸ்டைல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வீரப்பர் திருக்கோவிலுக்கு தான். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருத்தாச்சல நகர் புறநகரில் அமைந்திருக்குது இந்த கோயில். இது கோயிலோட முழு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வேடப்பர் கோயில், ஸ்ரீ முருகன் கோயிலும் சொல்லுவாங்க. இப்போ இந்த கோயில் வந்து மெயின் ரோட்டில், இப்போ இந்த வழியாக தான் இந்த என்ட்ரன்ஸை ஒரு 2 மினிட்ஸ் நடக்கிற போல் இருக்கும் நம்ம கோயிலை போய் ரீச் ஆகிறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் முதன்மை கடவுள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வேடப்பரை தான் சொல்கிறாங்க. வேடப்பர் அல்லது முருகன். முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் வேடப்பர். இங்கே வந்து அவரது துணைவியார் வள்ளி மற்றும் தெய்வானையோட தான் இந்த கோயிலில், இந்த கருவறையில் ஆக்கிரமித்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மூல தெய்வத்தில் இங்கே வந்து முதன்மையாக இருக்கிறவர் வந்து நம்மளுடைய முருகர். அவருக்கு இன்னொரு பெயர் தான் வேடப்பர். அவரது துணைவியார் வள்ளி மற்றும் அவருடைய தேவசேனான்னு சொல்கிற நம்மளுடைய தெய்வானை மற்றும் அவர்கள் இந்த கோயிலை கருவறையாக அமைந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி அழகான பசுமைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசுமை நிறைந்த கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் வேண்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் சாமியை வணங்க வந்த தேர்ந்த மக்கள்கள் வந்து ஒரு ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழமையான ஆண்டுகளுக்கு முருகரை பார்த்ததாகவும் வரலாறு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரலாறு சொல்கிறத விட இங்கே இருக்க இங்கே சாமிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முருகரை பார்த்துருக்குறாங்கன்னு. இந்த கருவறையை எதிர்கொள்ளும் வகையில் மயில் வாகனமும் பள்ளி பீடமும் உயர்ந்த பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம கோயிலில் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு தேவையான கற்பூரங்கள், எலுமிச்சம்பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே நிறைய சாமிகள் இருக்கிறாங்க. எல்லா நம்மளுக்கு ஏதாச்சும் மன கஷ்டம் வந்தாலோ, இல்லை நம்மளுக்கு யாராச்சும் பில்லி சீனியம் வச்சாலோ, பில்லி சீனியம் இந்த காலத்தில் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாலும், கண்ணாறுன்றது ஒரு பெரிய நோய் தானே. அந்த நோயை தீர்க்கும் வகையில் இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை செய்தாலே முருகர் அந்த குறையை வந்து தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே நிறைய காவல் தெய்வங்கள் தான். அந்த காவல் தெய்வம் நம் குடும்பத்தையும் நம் வீட்டில் இருக்க அனைவரையும் காப்பாற்ற வேணும்னு சொல்லி எண்ணி நம்ம வேண்டுதல் வைத்தோன்னா கண்டிப்பாக இந்த முருகர் வந்து காவந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நல்லதே நடத்தி கொடுக்குறவர் நம்மளுடைய முருகர். அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோயிலுக்கு வரும்போது 2 விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று சந்தோஷத்துக்கு சாமிக்கு நன்றி சொல்ல வந்திருப்போம், இல்லை கஷ்டத்தை நீக்குங்க அப்படின்னு சொல்லி கும்பிடுறதுக்காக வணங்குறதுக்காக வந்திருப்போம். இன்றைக்கி அதே போல் 2ல் ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு. அதுக்காக அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இதற்கு முன்னாடி இந்த கோயில் வந்து எப்போ திறந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலை 6 மணிலேருந்து மாலை 7 மணி வரை இந்த கோயில் வந்து திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு மரங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு கோயிலுக்கும் தல விருட்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கும் அமைஞ்சிருக்கும். அதே போல் இந்த கோயிலுக்கும் எல்லா சாமி போலையும் இந்த கோயிலுக்கும் அமைந்திருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில், பாராட்டவன்மை இருக்கிற கோயில். ஆனால் யாருக்குமே தெரியாத கோயிலாகவும் இருக்குது வேடப்பர் கோயில். கொளஞ்சியப்பர் கோயில் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஃபேமஸ் உடையது தான் வந்து இந்த வேடப்பர் கோயிலும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்மளுடைய முருகரும் அவரது மனைவி வள்ளி மற்றும் தேவசேனா என்கின்ற தெய்வானை இவங்க எல்லாமே இந்த கருவறையில் இருக்கிறாங்க. கருவறையில் வந்து மயில் வாகனமும் பள்ளி பீடமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கருவறைக்கு முன்பு விநாயகரும் மற்றும் துறவி சுந்தரரின் கருப்பு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து ஒரு துறவி சிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த துறவி சுந்தரர் வந்து அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க. கருப்பு சிலை வைக்கப்பட்டுள்ளது.
இங்கே வேடப்பருக்கு தனது 2 மனைவியோடும் காணப்படுகிறார். அப்போது சுயம்பு சிலையாக கருவறையில் உள்ள பிராதான தெய்வத்தின் அடியில் வைக்கப்பட்டுள்ளதா இந்த கருவறையின் வெளிப்புற சுவரில் முருகப்பெருமான் பல படங்களில் பல்வேறு கதைகள் தொடர்புடையதாக வரையப்பட்டுள்ளது. இந்த கோயிலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சாமி படங்கள் தான். சாமி படங்களில் என்னென்ன கதைன்றதை நம்மளுக்கு முடிந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? நீங்கள் ஒரு டைம் விருத்தாச்சலம் வட்டம் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் புறநகர் பகுதியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். அதுதான் பெண்ணடம் போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் அதுக்குள்ளார போகணும். நீங்கள் வேடப்பர் கோயிலுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ் எடுத்திங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போது இதில் ஃபுல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றி. அந்த நிறைய படங்களில் பல்வேறு கதைகளை நம்மளுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது முருகப்பெருமானுக்கு வேடப்பர் என்ற பெயர் எப்படி வந்ததுன்றது தெரியுமா? அது இந்த இந்த கதை ரொம்ப பழமையான கதை. கொளஞ்சியப்பர் கோயில் எடுத்தாலும் இந்த கதை சொல்லுவாங்க. நம்மளுடைய சிவன் விருத்தகேஸ்வரர் கோயில் எடுத்தாலுமே இந்த கதை சொல்லுவாங்க. இது ரொம்ப பழமையான கதை தான். ஆனால் இந்த கதை உண்மையான கதை. ஸோ இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முருகர் எவ்வளோ அழகாக வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. நம்மளுடைய சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் அவங்களுடைய குடும்ப வரைபடங்கள் எல்லாமே வரைந்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தன் தந்தைக்காக எந்த அளவுக்கு இன்று நம்மளுடைய சிவனுக்கு காவலாக முருகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த படங்களில் நம்மளுக்கு அழகாக சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் சிவன் அந்த விருத்தகிரீஸ்வரர் சிவனை சார்ந்து 4 கோயிலாக தெற்க, மேற்கு, கிழக்கு, வடக்குன்னு சொல்லிட்டு 4 கோயில்களை அமைச்சிருக்கிறாரு இல்லையா நம்மளுடைய முருகப்பெருமான். இவருடைய பெருமைகளை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூரில் இவரோட பெருமைகளை ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒருத்தவங்க தன்னுடைய திருச்செந்தூர் தண்ணியில் குளித்து விட்டு சாமியை பார்க்கணுன்னு போகும்போது தன்னுடைய செயின் தொலைஞ்சதாகவும் அதை முருகர்கிட்ட அவங்க வணங்கி இருக்கிறாங்க. இதே போல் என்னுடைய குறைகளை நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் குறைகளை நீக்கி தனக்கு செயின் கிடைத்ததாகவும் இப்போ ஒரு ஈஸியாக நம்ம நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ முருகோட பெருமை ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல நம்ம வேம்பில் எலுமிச்சம்பழம் சுற்றுறாங்க. எலுமிச்சம்பழம் நம்ம நடுவோம் இல்லைங்களா? இந்த கோயிலில் ரொம்ப அது இந்த கோயிலுன்னு இல்லை, நம்ம அம்மன் கோயிலுக்கு எடுத்தாலும் அந்த வேலில் நம்ம எலுமிச்சம்பழம் சொருகுவோம் இல்லைங்களா? இது ரொம்ப விசேஷம். இந்த கோயில் எப்படி உருவானது, இதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஸ்லேட்டில் அழகாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அந்த போர்டே நம்மளுக்கு சொல்லிடும் இந்தந்த கோயில் என்னென்ன விருட்சிகள்னு சொல்லிட்டு. இதுதான் வேடப்பர் கோயில். இந்த வேடப்பர் கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த என்ட்ரன்ஸில் தான் நம்மளுடைய முருகப்பெருமான், அதாவது இந்த கோயிலில் வேடப்பராக வெற்றிருக்கும் நம்மளுடைய முருகப்பெருமான் இங்கே அமர்ந்திருப்பார். யார் கூட அமர்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி உடனுரை தெய்வானை அவங்க கூட அமர்ந்திருப்பார். இப்போது இந்த கோயிலோட வரலாறு இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வேலு என்ன சொல்லுவாங்க, திரிசூலம்னு சொல்லுவாங்க. இதுதான் எப்படி சொல்கிறது, சுண்ணாம்பு குத்துவத்து போன்ற பல திரிசூலங்கள் இந்த ஆலயத்தில் எதிரே வைக்கப்பட்டுள்ள இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திரிசூலம் இல்லை, 2 திரிசூலம் இல்லை. அதே போல் அமர்ந்து பேசி அதே போல் சந்தோஷமாக இருக்கிறது நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு ஒரு பொழுது அங்கே போக்கலாம் அப்படின்னாலும் நம்ம முருகப்பெருமான் எப்படி சொல்கிறது, அவருடைய வாசத்தில் இருக்கலான்றதுக்கு அழகாக ஒரு அழகான மரங்களை நட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அமர்ந்திருக்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த கோயிலை சுற்றி நம்மளுக்கு இருக்கிறது வெறும் காவல் தெய்வங்கள் தான். காவல் தெய்வங்கள் நிறைந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். ஸோ இந்த கோயிலோட வரலாறு இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா இந்த கோயிலோட பெருமைகளை நம்ம சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க, இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு நம்ம முருகரை பற்றி பார்த்தோம். வேடப்பருன்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறோம். இப்போது சுந்தரன்னு சொல்லிட்டு ஒரு நாயனார் இருந்திருக்கிறாரு. அவர் விருத்தாச்சலத்தில் சிவனை தரிசிக்கும் தீவிர பக்தர். ஆனால் அப்போ எல்லா கோயிலையும் போய் நம்மளுடைய சிவனை பாராட்டி பாடி பரிசுகளை பெறுறது தான் நம்மளுடைய சுந்தரனாரோட வழக்கம். ஆனால் விருத்தாச்சலத்துக்கு அவர் வந்த உடனே புறநகர் பகுதியில் உள்ள பூந்தோட்டத்தில் இந்த முருகன் கோயிலுக்கு சென்றால் எந்த பலனும் கிடைக்காது என்று ஏதோ சொல்லிவிட்டு இங்கு வந்தார். உடனே துறவி சுந்தரர் இந்த இடத்த விட்டு நகர்ந்து விடுவார். அப்போ முருகப்பெருமான் அஞ்சி
பிரபு அல்லது வடிவத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் முருகர் வந்திருக்கிறாரு. சுந்தரர் அனைத்து வழிகளையும் தடுத்து அவரது சொத்துகளையும் திருடினதாகவும் கைப்பற்றினதாகவும் அதனால் புனித சுந்தரர் இங்கே அவருடன் இருக்கிறார். அந்த கருப்பு சுந்தரர்னு சொன்னாலே துறவியார் கருப்பு லோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சுந்தரருக்கும் இங்கே நம்மளுக்கு இங்கே அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கதையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருத்தாச்சலத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. விருத்தாச்சலத்தில் பாட வந்திருக்கிறாரு சிவனை பற்றி. அப்போது விருத்தாச்சலத்தோட பெயரும் பழம்பெயரான பழமலைநாதர்னு இருந்திருக்கு. அப்போ ஊரும் பழசாக இருக்கே. விருத்தகிரீஸ்வரரோட பேர் பழமலைநாதர். அப்போது ஸோ ஊர் பேரும் பழசாக இருக்குது, தாம் பேரும் பழசாக இருக்குது. ஸோ இந்த கோயிலில் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை விட்டு விலகி செல்லும்போது தந்தையான சிவன் முருகப்பெருமானை அழைத்து என்னை பாராட்டி பாடாமல் செல்கிறார், சுந்தரரை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொன்னதாகவும், அதற்கு பிறகு நம்மளுடைய முருகப்பெருமார் வேடப்பர் வடிவில் இங்கே இருக்கும் அனைத்து சுந்தரரிடம் இருந்து தடுத்து அவரது சொத்துகளையும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இங்கே அந்த புனித சுந்தரருக்கு இங்கே வடிவம் அமைத்து இங்கே அவருக்கு பூஜை எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு என்னென்ன கோயில் சாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதுரை வீரன் ஸ்ரீ மலையாளமுத்து கருப்பன் உபசராஜியும் வெளியில் 2 மெய்க்காவலர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இடதுபுறம் கருப்பண்ண சுவாமிக்கும் இங்கே உபசன்னதி உண்டு ஃப்ரெண்ட்ஸ். முழு கோயில் வளாகத்திலுமே குதிரைகளும் மற்றும் குதிரை வீரர்களும் தான் அதிகமாக இருப்பாங்க. தெய்வீக சிலைகள் இங்கே அதிகம் உண்டு. அதிகம் முன் ஈட்டிகள் மற்றும் திரிசூலங்கள் தான் இங்கே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இங்கே பெரும்பாலான குதிரை சிலைகளை இங்கே தகர்த்தால் ஆனக்கூரையின் நிழலில் வைக்கப்பட்டுள்ள இங்கே நிறைய குதிரை சிலைகள் இருக்குது. அது எல்லாமே தகர்த்து இங்கே கூரையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாக தேவதைகள், அம்மன் மற்றும் முன்னீஸ்வரன் இங்கே எல்லாமே உபசன்னதியால் இருக்கிறாங்க. இங்கே சுண்ணாம்பு இங்கே திரிசூலங்கள் பல இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது எல்லாமே சுண்ணாம்பு குத்துவத்து போன்ற பல திரிசூலங்கள் இங்கே அமைந்திருக்குது. இந்த உப ஆலயங்களுக்கு எதிரே தான் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களில் ஆடு மற்றும் கோழியை பலியிடுகிறார்கள். இப்போ இந்த முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு யாராச்சும் பில்லி சுனியை வச்சாச்சு, இல்லைன்னா அந்த கோழி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே திரிசூலத்தில் இட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போது நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஏதாச்சும் வேண்டணும் அப்படின்னா, நம்ம வேண்டுதலை ஏற்க வைக்கல நம்ம கோயில் ஆடு நேர்ந்து விட்டுட்டு வரலாம். இந்த கோயிலில் இது இந்த கோயிலுக்கு ஒரு பொதுவான கிராம கோயிலாகும். இது யாருக்குமே சொந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த ஆடு மற்றும் கோழியை பள்ளியும் விடுறாங்க, நேர்ந்தும் விடுறாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. இது ஒரு பொதுவான கிராம கோயில். இந்த கோயிலை சுற்றி வசிக்கும் மக்களுக்கு ஸ்ரீ வேடப்பர்னு சொன்னால் தான் தெரியும். இந்த வேடப்பர் முருகன் செல்லவீருக்கு குலதெய்வமாகவும் இருக்கின்றது. அதேபோல் இந்த கோயிலுக்கு வேடப்பர் சாமி பல சாமிங்களுக்கு பல குடும்பத்துக்கு குலதெய்வம். இல்லைன்னா இது குல சாமியாகவே கருதி முழு குடும்பமும் இங்கே கோயிலுக்கு பொங்கலிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக தன்னுடைய முருகனை பார்த்து கொண்டாடும் இடம் இப்போ நம்மளுடைய வேடப்பர் கோயிலாக இருக்கிறது. இப்போது இதில் கோயிலோட பின்புறத்தில் அமைந்ததில் தெய்வீக மரத்தில் எவ்வளவோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பன் சாமி, நிறைய குதிரை சாமிகள் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு குலதெய்வம். அதனால் நாங்கள் போயிருந்த அன்னைக்கே நிறைய பேர் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இவர் முன்னீஸ்வரர், நம்மளுடைய முன்னீஸ்வரர் சாமி. முன்னீஸ்வரர் பற்றி பேசினாலும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அவருக்கு முன்னாடி இருக்கும் 2 மெய்க்காவலர்கள். எல்லா சாமிக்குமே இங்கே 2 மெய்க்காவலர்கள் இருக்கிறாங்க. இங்கே இருக்கும் சாமிகள் மெதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காவல் தெய்வங்கள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, நம்ம நினைத்து போன காரியம் வெற்றி அடையிறதுக்கான வெற்றி அடையிறது நிறையா இருக்குது. இப்போது நம்ம உங்களுக்கு நான் சொல்கிற போல் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல் எடுக்கிறோம், மூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்ரூவலோ ரிஜெக்டோ ஆகிடாது. நடுவில் நிறைய பேர் நம்ம ஃபைலை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது அப்ரூவலாக ரிஜெக்டடான்னு போவாங்க இல்லையா. அதே போல் சாமிங்களுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்.
அதில் முதன்மை விக்கப்படுறது வந்து நம்மளுடைய காவல் தெய்வங்கள். நம்ம என்ன வேண்டுனாலும் நம்ம காவல் தெய்வத்துக்கு தான் நம்ம அப்ளிகேஷன் போகும். ஃபஸ்ட்டு குலசாமி. எதா இருந்தாலும் நம்ம குலசாமி கிட்ட வேண்டிட்டு தான் நெக்ஸ்ட்டு எந்த சாமி கிட்டனாலும் போகும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த கோயிலில் போய் எந்த சாமி கிட்ட வேண்டுனாலும் நம்மளுடைய குலசாமி கிட்ட தான் நம்ம வேண்டுதல் வந்து அப்ளிகேஷன் வந்து போய் சேரும். நம்மளுடைய குலசாமி நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு காவல் தெய்வங்களுக்கு அனுப்புவார். நெக்ஸ்ட்டு அந்த காவல் தெய்வங்கள் தான் நெக்ஸ்ட்டு எந்த சாமி வந்து மெயின் சாமியும் அப்ரூவல் ரிஜெக்டடுன்றது தீர்மானிப்பாங்க. ஸோ நம்ம காவல் தெய்வங்கள் எதையுமே விடாமல் நம்ம கும்பிட்டுட்டு வந்தோன்னா காவல் தெய்வங்கள் வீட்டில் இருந்து நம்மளுக்கு நல்லது செய்யுதுன்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்லுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் போய் குலசாமியை போய் பாருடா, காவல் தெய்வத்தை போய் பாருடா, பார்த்துட்டு வாடா, ஒரு கோழியை வெட்டு, கடா வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலே போய் காவல் தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வாடா, நம்ம குலதெய்வ சாமிக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு குடும்பத்தில் வர எந்த கஷ்டங்கள் எதா இருந்தாலும் போக்குவரத்து நம்மளுடைய குலசாமிகளும் காவல் தெய்வங்களும் தான். அப்படிப்பட்ட காவல் தெய்வங்கள் வந்து நிறைந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். எங்கே பார்த்தாலும் குதிரைகள் இருக்கும், அதுக்கு காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. இதை பாருங்கள், நம்மளுடைய வேடப்பர் முருகர். வேடப்பருன்ற பேரில் அமைந்திருந்து எவ்வளோ ஒரு நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? நம்மளுடைய வள்ளி தெய்வானை அவங்களுக்கு 2 பேர் காவல் இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த சுந்தரர் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கும் கருப்பு கலரில் இங்கே வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்குது. இந்த திரிசூலம் பார்த்தீங்களா, இந்த திரிசூலத்தில் தான் நம்ம எலுமிச்சம்பழம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி நம்ம முருகர்கிட்ட இங்கே தான் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி எலுமிச்சம்பழம் சாத்துவோம் நம்மளுடைய முருகருக்கு. ஸோ இங்கே வந்து முருகர் இருக்காருன்றதுக்கு எந்த ஆராய்ச்சியும் பண்ண தேவையில்லை. ஏன்னா பல பேர் சொல்லிட்டாங்க இந்த கோயிலில் முருகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பி நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி நம்ம சாமியை வணங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்மளுடைய முருகரோட மெய்க்காவலர்கள் இவர்கள் 2 பேர் தான். இவங்க 2 பேரும் நம்மளுடைய முருகப்பெருமானின் மெய்க்காவலர்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோயில் வந்து விருத்தாச்சலம் வட்டம் கடலூர் மாவட்டத்தில் இந்த வேடப்பர் கோயில் அமைந்திருக்குது. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளஞ்சியப்பர் கோயில் வேறு, வேடப்பர் கோயில் வேறு. இந்த கோயில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பெண்ணடம் பைபாஸ் ரோடு வழியாக நீங்கள் போகணும் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் வந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா, அதாவது நம்மளுடைய முருகப்பெருமானின் 2 மனைவிகள். அதில் வேடப்பருன்ற பேரில் நம்மளுடைய முருகர் இங்கே இருக்கிறாரு. இங்கே வந்து உகா மரம் தான் வந்து இங்கே வந்து தல விருட்சகம். ஒரு பெரிய மரம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் காமிச்சிருப்பேன். அந்த தல விருட்சகம் வந்து உகா மரம். இங்கே வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறது மணிமுத்தாறு தான். மணிமுத்தாறு தான் இந்த விருத்தாச்சலத்துக்கே தீர்த்தலம் சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்புறம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஏன்னா இந்த கோயில் வந்து காட்டில் இருக்கிறதுனால நைட்டு ரொம்ப நேரம் திறந்து வைக்க மாட்டாங்க. ஸோ வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தரிசனம் பண்ணணுன்னா ஒரு லிமிட்டட் ஹவர்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ வந்து பூஜை வந்து மதியான நேரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, பூஜை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் நடக்கும். அதே போல் தான் நான் சொன்ன போலே தான் சுந்தரருக்கும் இங்கே ஒரு தனி ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் அவர் வந்தாலும் அவரையும் வந்து தரிசனிக்கலாம். ஏன்னா அவரும் வந்து ஒரு பெரிய நண்பர் போல தான் நம்மளுடைய சிவனுக்கும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும். ஸோ அவர்கிட்ட வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலில் தரிசிக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோயிலில் கட்டும்போது நிறைய பிரச்சனைகள் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏன் எதுக்குன்னு ரீசன் தெரியாமல் இங்கே வந்து நிறைய டிவோட்டீஸ் வந்து குழம்பி போயிருந்தாங்க கட்டின போது. அப்போது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த என்னென்ன ப்ராப்ளம் வந்ததோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு 3 மாதத்தில் திரும்பி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைலாம் மீறி கட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில்கள் வந்து குதிரையல்களாகவும் திரிசூலங்களாகவும் காவல் தெய்வங்களாகவும் அவர்களுக்கு காவலாளிகளுமே நிறைய நிறைஞ்சிருக்கிறாங்க. இந்த கோயிலில் எப்பயுமே வந்து நீங்கள் கிராமப்புறம் போனீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு முனீஸ்வரர், கருப்புசாமி இவங்க எல்லாருமே தான் குல தெய்வங்களாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் குல தெய்வத்தை விட காவல் தெய்வங்கள். இவர்களை வேண்டுனா நம்மளுக்கு நடக்காதது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ கண்டிப்பாக அந்த சுடலை குதிரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு மயில் தான் வந்து வாகனம். அது வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் தான் இந்த கோயிலோடைய ரொம்ப ஃபேமஸ். நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோழியை வாங்கி கோயிலில் விடலாம். இல்லை ஆடு அதே போல் வாங்கியும் நம்ம கோயிலில் நேர்ந்து விடலாம். இன்னும் ஒன்று செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வைத்திருந்தோம், அந்த பொருள் வந்து காணாமல் போயிடுச்சு, அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வந்து ஒரு ஓலைச்சுவடி தர்றாங்க. அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய தலை விருச்சிகம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரம் இதுதான் தலை விருச்சகம். இந்த மரம் தான் இந்த கோயிலோட தலை விருச்சிகம், உகாமரம். நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் வந்து மருத்துவ குணமும் நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அதே குதிரை தான். அந்த குதிரைக்கு 2 மெய்க்காவலர்கள், அவர்கள் முன்னாடி திரிசூலம். இங்கே பாருங்கள், நம்ம கருப்பண்ண சுவாமி. இது நம்மளுடைய கருப்பண்ண சுவாமி. கருப்பண்ண சுவாமிகிட்ட வேண்டுனீங்க, நீங்கள் நடக்காததுன்னு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேண்டுங்க, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக இங்கே இருக்க குலதெய்வங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கி நல்வாழ்வு கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து இங்கே ஒரு கருப்பணசாமி இருக்குதுன்னா மலையாள கருப்பணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. இவருக்கு வந்து கதைகள் வந்து 1000 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வேடப்பர் கோயிலில் நான் கேட்ட கதையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மலையாளக்காரவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த வேடப்பர் கோயில் முருகரோட நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து தன்னுடைய வேண்டுதலையும் வேடப்பர்கிட்ட வைத்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் மெய் கருப்புசாமி. பார்த்தாலே எப்படி பாருங்களேன், நீங்கள் ஃபோட்டோலே பார்த்து வேண்டுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேடப்பர் கோயிலுக்கு வாங்க. வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அம்மன் பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா எந்த சாமி இல்லைன்னே சொல்ல முடியாது, எல்லா சாமியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வந்து அந்த மலையாளத்துக்காரவங்க வந்து வேண்டியிருக்கிறாங்க. வேண்டி இதே போல் எனக்கு பல கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களாலும் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால அங்கே இருக்க வேடப்பர் கோயிலில் வேண்டுதல் வைத்திருக்கிறாங்க. வேண்டுதல் வைத்திருக்கும் போது அவங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வேடப்பர் வந்து நீக்கியிருக்கிறாரு. அப்புறமா அவங்க கட்டின கோயில் தான் அந்த மலையாள கருப்பணசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆஞ்சநேயர் படம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் ஆஞ்சநேயர் நம்மளுடைய நாவத்தம்மாவுக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க. கோயிலெலாம் பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சிட்ட உடனே நம்ம என்ன செய்வோம், அதை சுற்றி என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தா நாங்கள் வெயில் நேரத்தில் போனதால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்தாலே ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் வந்து திருவிழா வந்தாலோ ஒரு சின்ன கூன் ஐஸ்கிரீமுக்கு எவ்வளோ சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவோம். செம ஜாலியாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேடப்பர் கோயிலுக்கு வாங்க, வேடப்பர் சாமியை தரிசிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து தரிசிங்க. நம்மளும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த கோயிலில் நான் சொன்ன போல் எல்லா சாமிகளும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதனால் கண்டிப்பாக வாங்க. இப்போ எல்லா சாமிங்களோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறேன். அந்த வேடப்பர் சாமி கோயிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னாலே அந்த சாமிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா அந்த சாமிக்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா மூலவர் பக்கத்தில் இந்த கோயிலோட வரலாறு நல்ல ஃபோட்டோ, எல்லா சாமியும் ஃபோட்டோவிலே வச்சு இந்த கோயிலோட வரலாறை வைத்து அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய விநாயகர் முருகப்பெருமானின் அண்ணன் இவரையுமே அழகாக வந்து என்ன தலம் எல்லாம்னு சொல்லிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நம்மளுடைய வேடப்பர். ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் வேடப்பர். இது நம்மளுடைய கருப்பணசாமி. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய முன்னீஸ்வரர் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். எல்லாருமே வந்து கத்தி சூலம் இப்படி தான் காட்சி அளிக்கிறாங்க. மோஸ்ட்லி காவல் தெய்வங்கள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ராஜா அலங்காரத்தில் நம்மளுடைய முருகப்பெருமான் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாரு பாருங்கள். கருப்பணசுவாமி எவ்வளோ அழகாக கருப்பணசுவாமி இருக்காரு பாருங்கள். இதே போல் எல்லா ஃபோட்டோஸையுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அதே போல் தான் இதுதான் வந்து கருவறையில் விற்றிருக்கும் நம்மளுடைய வேடப்பர். நம்ம வேடப்பர் யார் கூட இருக்கிறாரு, வள்ளி உடனுரை தெய்வசேனா. எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் நம்மளுடைய முன்னீஸ்வரர். நம்மளோட குறைகளை என்னன்னு சொல்லிட்டு எழுதி நம்ம முனீஸ்வரர் கையில் கட்டி விட்டுட்டு வந்தோன்னா அந்த குறைகளையுமே நீக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்கன்னு இல்லை, குதிரைகள்
இங்கே பாருங்கள், நம்மளுடைய திருமணம் நடந்ததையும் ஒரு பெயிண்டிங்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து சொன்ன போல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அப்புறம் சொட்டத்திலையும் காமிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அழகாக காமி. நிறைய குதிரைகள் இப்போ அழகாக நிறைய குதிரைகளில் வந்து இப்போ வந்து அதில் சில குதிரைகள் தான் இங்கே இருக்குது. பல குதிரைகள் வந்து கட்டடத்துக்குள்ளாரையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தனியாக காவந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, சக்தி வாய்ந்த கோயில் தான் நம்மளுடைய வேடப்பர் கோயில். இந்த கோயிலில் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலை கொடுக்குறாங்க. அதில் நம்ம எழுதணும். என்னன்னா நம்ம குறைகள் என்ன, நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம வந்து கட்டிட்டு வரணும். இதே போல் வந்து நம்ம வேடப்பர் சன்னதியில் இருக்கிற சூளத்துலேயும் செய்யலாம், முனீஸ்வரர்கிட்ட இருக்கிற சூளத்துலேயும் செய்யலாம், கருப்புசாமி கிட்டேயும் செய்யலாம். இதே போல் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பெண்ணட ரோடு வந்தீங்கன்னா, ரோடு பார்த்தீங்களா, இங்கேயே அழகாக ஒரு போர்டும் இருக்கும், வேடப்பர் திருக்கோவில்னு சொல்லிட்டு. அந்த கோயிலுக்குள்ளார நான் மெயின் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் இல்லைங்களா, அதே போல் தான் இங்கேயும். இந்த வழி வந்து காட்டு வழி போல் இருக்கும். அதனால தான் 6 மணிக்கெல்லாம் நம்ம கோயில் சன்னதியை வந்து மூடிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து காலையிலேயே வந்து நம்மளுடைய வேடப்பர் கோயிலை தரிசிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மது அருந்துறாங்க. அதை கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அந்த பழக்கத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நான் இனிமேட்டு மது அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கி அவங்களுக்கு வந்து கையில் வந்து காப்பு போல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கிற மக்கள்கள் வந்து இதை வந்து நம்புகிறாங்க. அதனால் மது அருந்துகிற தன்னுடைய கணவனாக இருக்கட்டும், மகன்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கயிறு கட்டிட்டு போகிறாங்க. அந்த கயிறு கட்டுனா அவர்களும் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதாக மது அருந்தாமல் இருக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த பழக்கத்தையே விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் வந்து இங்கே வந்து கட்டிட்டும் போகிறாங்க. என்ன ஒரு எப்படி சொல்கிறது பாருங்கள். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலே நம்மளுடைய வேட்டப்பர் கோயில். இந்த சைடு பார்த்திங்கன்னா முனீஸ்வரர். ஸோ நம்ம சாமியை தரிசிச்சுக்கோங்க. இவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த நம்ம சாமியை இந்த கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாமியை தரிசனம் பாருங்கள். நம்மளுடைய கருப்பு சாமியாக இருக்கட்டும், எத்தனை சாமினாலும் எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய வேடப்பர் திருக்கோவில். ஸோ நீங்கள் உங்களுடைய பொருள் ஏதாச்சும் களவு திருடு போனாலோ, இல்லை மது அருந்துறவங்களை திருத்தணும்னு நீங்கள் நினைத்தாலோ, இல்லை நம்மளுடைய பண கஷ்டம், தொழில் வளர்ச்சி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது முனீஸ்வரர் ஆலயம். அந்த முனீஸ்வரர் ஆலயிலையும் நம்ம வந்து கயிறு கட்டி விடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் இது வந்து இதுதான் உகாமரம், நம்மளுடைய தலவிருச்சிகம். ஸோ நீங்கள் எந்த கோயிலுக்கு வந்தாலும் இங்கே பாருங்கள், நான் சுற்றி இந்த கோயிலை காமிச்சிட்டேன். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்து தான் இந்த கோயிலில். இதுதான் வந்து அந்த சுந்தரர், அவருக்கு வந்து தனியாக வந்து சிலை வடித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. பழமலைநாதரை பார்த்து பாடாமல் போயின பிறகு சிவன் அழைத்து எனக்கு வந்து பாடல் பாடாமல் சுந்தரர் போகிறாருன்றதுனால தான் நம்மளுடைய தெய்வ பெருமானான முருகப்பெருமான் வந்து வேடப்பராக இங்கே வந்து விற்றிருக்கிறாரு. நம்ம முருகப்பெருமான் வந்து 4 திசையிலையும் தன்னுடைய தந்தையை காக்க விட்டிருக்கிறாரு. கொளஞ்சியப்பர் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு திசை, வேடப்பர்ன்றது ஒரு திசை, கருமாரியப்பர்னு ஒரு திசை, அப்படி சொல்லிட்டு முக்கியமாக 4 திசைகளையும் வந்து காவல் காத்துட்டு இருக்காரு நம்மளுடைய தந்தைக்காக. தந்தை சிவனுக்காகவே விற்றிருந்த கோவில். இப்போது பல மக்களுக்கு இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா திருவிழாக்களும் விசேஷமாக நடக்கும். இப்போ நம்ம கோயிலில் வந்து தைப்பூசம் கொண்டாடுறோம் அப்படின்னா இங்கேருந்து பால் குடம் எடுத்து நடந்தே போவாங்க. இங்கே பல கிராமத்தில் அது நடந்திருக்கு. எப்பயுமே நம்ம முருகருக்கு விசேஷம் அப்படின்னாலே என்ன செய்வாங்க, என்ன காவடி எடுக்கிறதா விசேஷம். ஸோ இங்கேருந்து இதுதான் மெயின் சமஸ்காரம் போல். சில பேர் ஆற்றுலேருந்து எடுப்பாங்க, சில பேர் இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்மளுடைய இப்போ நம்ம இங்கே சுற்றி இருக்க கிராமங்களில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க முருகப்பெருமான் கோயிலில் அதை ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க. விசேஷ நாளில் வந்து இங்கே ஜேன்னு இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன வயசில் திருவிழான்னு சொன்னால் எவ்வளோ கடைகள் இருக்குமோ அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து திருவிழாக்கள் நடக்கும். இங்கே வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேடப்பர் திருக்கோவில் நல்லா என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த கோயிலோட பதிவு வேணும் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கே வந்து முருகப்பெருமானை நேரில் பார்த்ததாக சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்ததா சொல்லலை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, குடும்பத்தில் கஷ்டமோ, எந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் வேடப்பர் முருகர்கிட்ட போங்க, கொளஞ்சியப்பர் முருகர்கிட்ட போங்க, இல்லை நம்மளுடைய பழமல்நாதர்கிட்ட, நம்மளுடைய பரமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கூட்டி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அவங்க நிறைவேற்றுவாங்க. இங்கே இருக்கிற காவல் தெய்வங்கள் எல்லாமே நல்லா சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்கள் தான். கருப்புசாமி ரொம்ப பெரிய காவல் தெய்வம், மதுரை வீரர் இருக்காது, கருப்புசாமி இருக்கிறாங்க. அதை விட எல்லா காவல் தெய்வம், நம்ம நாவத்தம்மா எல்லாருமே இருக்காங்க இந்த கோயிலில். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த வட்டத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.